பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் நான் தாழ்மையா இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனால் உலகத்துல பார்க்கிற பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது என்னை பார்க்கிற கண்களே வித்தியாசமா இருக்குதுன்னு நீங்க ஏன் கவலைப்பட்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்குது. சங்கீதம் 138 அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறபடி, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற அநேகர் கூட தாழ்மையை குறித்து நிறைய பிரசங்கிப்பாங்க. பிரசங்கித்த அநேகரை நான் பார்த்து இருக்கிறேன், பழகி இருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய பேச்சில், அவருடைய சிந்தனையில மேட்டிமை இருந்ததை பார்த்து இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு வேளை எப்படியெல்லாம் பேசுறாங்க, மேட்டிமையா பேசுறாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இதை என்னையும் பார்க்கிறாரா? நிச்சயம் அவங்கள பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இன்னும் ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன், அவங்க வெளியில அப்படித்தான் ஆக்ஷன் பண்ணுவாங்க, தாழ்மையா இருக்கிறது போல. ஆனா இருதயத்துல மேட்டிமை இருக்கும். எந்த வகையில இருந்தாலும் மேட்டிமை உள்ளவர்களை என் ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மை உள்ளவர்களையோ கர்த்தர் நோக்கி பார்க்க, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு அந்த தாழ்மையின் அனுபவத்திலிருந்து ஒரு நாள் விலகி போகாதீங்க. என்னை பார்க்கிற பார்வையில தாழ்மையா பார்க்கறாங்க, என்னை ஒருவேளை நடத்துறது ரொம்ப கஷ்டமா நடத்துறாங்க. அப்படி நடத்தினாலும் கர்த்தர் பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு சில வேளைகள்ல சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யறது, நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டது போல நம்மை மாற்றி விடுகிறது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நம்ம கடந்து போறோம். ஆனால் ஆண்டவர் பார்க்காருங்க, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் பார்க்கிறார். யோசேப்பு எவ்வளவோ தாழ்மையாய் சிறுமைப்பட்ட நிலைமையில கடந்து போனார். ஆண்டவர் அவர் மேல் இருக்கிற பார்வையை அவரை நோக்கி பார்க்கறத ஒரு நாளும் மாத்தலீங்க. 2 பேர் ஆலயத்துல ஜெபிக்கும்படியாய் போறாங்க. பரிசேயன் அந்த இடத்துல கடந்து போறார். பரிசேயன் ரொம்ப உள்ளத்துல தான் ஜெபிக்கிறார். ஆனால் அந்த ஆயக்காரன் ஆலயத்துக்குள்ள கூட போகாம தன் இருதயத்தில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே பாவியாக என்மேல் கரிசனையா இருங்க, நினைவா இருங்கன்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். மேட்டிமையா ஜெபிக்கிற பரிசேயனை ஆண்டு ஏற்கல, ஆயக்காரனைத்தான் ஆண்டவர் நீதிமானாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பாக இருதயத்துல தாழ்மையா இருக்கிறோமோ ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்கிறாருங்க. எந்த நாளையும் நமக்கு மேட்டிமை வேண்டாம். ஆண்டவனை ஆசீர்வதித்து இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை ஊழியத்தை தாங்கும்படியா தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கலாம். அது ஆசீர்வாதமா தேவன் கொடுக்கிற கிருபையினால தாங்குங்க. சில பேரை பார்த்திருக்கிற அந்த ஊழியத்தை தாங்குவது கூட மேட்டிமையோடு செய்வாங்க. அவங்க பேச்சுல மேட்டிமை இருக்கும், சிந்தனையில மேட்டிமை இருக்கும். ஆனால் பிரசங்கத்துல தாழ்மை என்று பேசுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கணும், நம்முடைய இருதயத்துல தாழ்மை இருக்கணும், நம்முடைய சிந்தனையில தாழ்மை இருக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். தாழ்மையை பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவியத்துல அந்த தாழ்மை இருக்கணும். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தணுமோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமோ அந்த இடத்துல தாழ்மை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நான் ஆண்டவர் சொல்லுகிறபடி இந்த காரியத்தை செய்கிறேன். சில இடங்கள், சில நிர்பந்தமான சூழ்நிலைகள், ஆண்டவர் என்னை எந்த இடத்துல என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்த பொழுது மிகுந்த தாழ்மையின் சூழ்நிலையில நான் கடந்து போக வேண்டியதா இருந்தது. கண்களுக்கு மிகவும் தாழ்த்தப்பட்டது போல இருந்தது. ஆனால் நான் கடந்து போன பாதையை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நான் அறிந்திருந்தேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்க வேலை இடத்துல, இல்லாவிட்டால் படிக்கிற இடத்துல, இல்லாவிட்டால் ஊழிய இடத்துல ரொம்ப கீழ்த்தரமா சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் நடக்கிறது போல நடத்துறாங்க இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்திருந்தால், யோசேப்பை போல அந்த சிறுமையின் பாதையில் அனுமதித்திருந்தால், ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்காருங்கிற அந்த கன்ஃபர்மேஷனோட கடந்து போங்க. நான் கடந்து போன சில சிறுமையின் பாதையில பரலோகத்தின் தேவன் எனக்கு சொல்லி இருந்தார், நான் இந்த பாதையில உன்னோட கூட இருக்கிறேன், தயவு செய்து இந்த இடத்துல நான் சொல்லுகிறபடி நடனாரு. சிறுமையின் பாதையா இருந்தாலும், என்ன ஒரு கடின சூழ்நிலையா இருந்தாலும், இருதயத்துல தாழ்மையோடு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டருக்காக நான் நடக்கிறேன்னு சொன்ன பொழுது என்னை கர்த்தருடைய கண்கள் பார்த்தது.
யார் மேட்டிமையா இருந்தாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு தூரமாய் கடந்து போனார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நினைவு கூறுகிறாருங்க. இன்னைக்கு நீங்க தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கும்படியா உங்க இருதயத்துல தாழ்மை, நினைவுல தாழ்மை, கர்த்தர் சொல்லுகிறபடி நான் நடக்கிறேன்னு சொல்லி தாழ்மையா ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு இருப்பதை காட்டிலோ பல மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் எந்த இடத்துல நீங்க குறைவிட்டு போகவே மாட்டீங்க. உங்க வேலையில உயர்வை காண்பீங்க, படிப்புல உயர்வை காண்பீங்க. கர்த்தர் உங்கள் ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார், உங்களை உயர்த்துவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you. God bless you.